ஸ்ரீமத் பகவத்கீதை 11ஆம் அத்தியாயம் விஸ்வரூப பதம் 6ல இருந்து பார்க்கலாம். பட்சாதித்யான் வசுன் ருத்ரா அஸ்வினோ மந்தக ததா பகுனி அத்ருஷ்ட பூர்வாணி பட்ச ஆச்சரியாணி பாரத. அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார், பாரதா, 12 ஆதித்யர்களையும் 8 வசுக்களையும் 11 ருத்ரர்களையும் 2 அஸ்வினி குமாரர்களையும் 49 மருத்துக்களையும் பார். இதற்கு முன் கண்டிராத ஆச்சரியமான வடிவங்கள் இவை. விளக்கம். முக்கியமான தேவர்கள் 33 பேரையும் பகவான் அர்ஜுனன்ட்ட காட்டுறார். சூரிய ரதத்தை செலுத்தக்கூடிய 12 பேர், 8 திசைக்கும் அதிபதிகள் 8 பேர், ருத்ரர்கள் 11 பேர், தேவலோக வைத்தியர்கள் 2 பேர், 43 மருத்துக்கள் அப்படின்னு தனியா மிருதக கதா, மேலும் பலசாலிகளான அசுரர்களான 49 மருத்துக்கள் என்கிறார். அத்ருஷ்ட என்றால் யாரும் கண்டிராத, இதுவரைக்கும் பார்த்திராத என அர்த்தம். ஆச்சரியாணி என்றால் அதிசயத்தக்க, இப்படியும் வடிவங்கள் உண்டா எனும்படியான உள்ள விஷயங்களை காட்டுகிறார். எல்லா தேவ வடிவம் அங்கு அர்ஜுனனால் பார்க்கப்பட்டது. பதம் 7. இக ஏகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பச்சாத்திய சராசரம் மம தேகே உடாகேச யத் திரஷ்டும் இச்சசி. உறக்கத்தை வென்றவனே, என்னுடைய இந்த தேகத்தில் ஒரே இடத்தில் எல்லா லோகங்களையும் இப்போது நீ காணலாம். இது தவிர நீ என்ன நடக்க விரும்புகிறாயோ, காண விரும்புகிறாயோ அவற்றையும் பார்க்கலாம். விளக்கம். குடாகேசா எனும் சொல் தூங்காமல் ஆர்வத்துடன் இருப்பதை குறிக்கும். அர்ஜுனனுக்கு பகவான் அந்த பெயரை இங்கு வழங்குகிறார். நாமஜெயம் செய்யும் பொழுது சில பேருக்கு உறக்கம் வரலாம். இது ஆர்வ குறைச்சலின் அறிகுறி. கிருஷ்ண பக்தனான அர்ஜுனன் இந்த சலிப்பை வென்று இருந்தான். எனவே பகவான் அவனை குடாகேசா என அழைத்தார். யார் யாரை ஜெயிப்பார்கள் என்பது மர்மமாக இருந்தது. உலகில் என்ன நடக்கப் போகிறது என்பதும் தேவ ரகசியமாக இருந்தது. இதையெல்லாம் பகவான் இனி நடக்க இருப்பதை இப்போதே காட்ட இருக்கிறார். எனவே நீ பார்க்க விரும்பும் எதையும் இங்கு பார்க்கலாம் என்கிறார். பதம் 8. நேது மாம் சக்கேச திரஷ்டும் நேன ஏவஸ்வ சக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பட்சமே யோகம் ஐஸ்வரம். ஆனால் உன்னுடைய இந்த கண்களால் அவைகளை காண முடியாது. உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். எனது தெய்வீக தோற்றங்களை, ஈஸ்வரத்தன்மையை அந்த கண்களை கொண்டு காணலாம். விளக்கம். பகவானுடைய தெய்வீகமான சக்தி மிகுந்த வடிவங்கள் உலகுக்கு அப்பாற்பட்டது. உலக இயற்கையின்படி நமது உடல் செய்யப்பட்டுள்ளது. நமது உணர்வு பகவானுடைய அம்சம். உலகுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய உணர்வு உலகுக்கு அப்பாற்பட்டது. உலகத்தால் உண்டானதுகளை வைத்து உலகுக்கு அப்பாற்பட்டதை பார்க்க இயலாது. ஆனால் பகவான் கருணையால் முடியும். தூரத்தில் உள்ளதை நாம் பார்ப்பதற்கு தொலைநோக்கி வைத்திருக்கிறோம். அணுவாக உள்ளதை, நுட்பமானதுகளை பார்க்க முன்னோக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய திவ்ய வடிவங்களை பார்க்கும்படியான சக்தியை, கண்களை பகவான் தான் தர முடியும். அவரை மதித்து நடக்கும் கோடான கோடி பேர்களில் யாரோ ஒருவருக்கு அந்த பார்வையை பகவான் தருகிறார். பார்ப்பதை விட உணர்ந்து நம்புவதுதான் சக்தி மிக்கது. நமது கண்கள் முதலான புலன்கள் பகவானை பார்த்து உணர தரப்பட்டவை. நாம் அத்தகைய உயர்ந்த உணர்வை மறத்து போகும்படி கடவுள் மறுப்பில் வைத்திருந்தால் அடிக்கடி வெட்டுப்படும் மரமாக பிறக்க வேண்டி வருகிறது. ஒரு முறை ஸ்ரீமதி ராதாராணி தனது தோழிகளிடம், நான் பார்க்கும் இடமெல்லாம் கண்ணனை காண்கிறேன் என்றாள். அப்போது தோழிகள், உன்னுடைய கண்களில் கிருஷ்ண பிரேமை எனும் அஞ்சன மையை பூசி இருக்கிறாய். அதனால் உனக்கு காண்பதையெல்லாம் அது உனக்கு கண்ணனாக காட்டுகிறது என்றார்கள். பக்தியில் தெளிந்த மனமே கிருஷ்ணரில் தோயும். அன்பின் மிகுதியால் கண்கள் பிரேமை மையை ஏற்றுக்கொள்கின்றன. பகவானுடைய திருமேனியும் அவரது ஞான மொழிகளும் அவரது கருணை மிகு ஞான கண்ணால் மட்டுமே. பஞ்ச இந்திரியங்கள் உலகுக்கு மட்டும்தான்
லாயக்கு. பகவானுடைய பேச்சை கேட்டு நடப்போருக்கு ஞான பார்வையை பகவான் தருகிறார். 9வது பதம் சஞ்சயன் சொல்றார். திருதராஷ்டிரன் சஞ்சயன் சொல்றார். ஏவம் உக்த்வா, ஏவம்னா இவ்வாறு, உக்த்வான்னா கூறினார். கதகராஜன் திருதராஷ்டிர மன்னன்ட்ட சொல்றார். மகா யோகேஸ்வரோ ஹரிகி தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். சஞ்சயன் சொல்றார், மன்னா, மகா யோகேஸ்வரான ஹரி அதன் பின் அர்ஜுனனுக்கு மேலான தெய்வீக தன்மை பொருந்திய விராட ரூபத்தை காட்டினார். இங்கு பகவான் மகா யோகேஸ்வர என சஞ்சயனால் அழைக்கப்பட்டார். அர்ஜுனனை விட சஞ்சயனுக்கு கிருஷ்ணரை நன்கு தெரியும். சஞ்சயனை விட கிருஷ்ணரை நன்கு தெரிந்திருப்பவர் வியாசர். வியாசருடைய சீடன் தான் சஞ்சயன். இங்கு பகவான் மகா யோகேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். பல யோகங்கள் உள்ளன. பகவானை தலைவனாக கொள்ளாத யோகம் கிடையாது. அவர்தான் யோகங்களுக்கும் யோகிகளுக்கும் ஈஸ்வரன் என்பது. அர்ஜுனன் 4வது பதத்தில் யோகேஸ்வரா என கூப்பிட்டான். இங்கு சஞ்சயனும் மகா யோகேஸ்வரா என்று சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.